ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்டுக்கு நம்மளை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. 3 ஏசி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க டிஸ்மேண்ட்லிங் பண்ணி ஆல்ரெடி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிவாக்கத்தில் தான், கிரகம்பாக்கம் பக்கத்தில் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வெட் சர்வீஸும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, ப்ளோயர்லேயும் கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஸோ ஏசி பேனல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா 3 ஏசியும் இன்டோர் அவுட்டோர் எல்லாமே ஃபுல்லாக கன்னை வச்சு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 3 ஏசியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேனல்லாம் கழட்டி சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேனல் ஃபில்ட்ரு எல்லாமே பம்பை வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணி டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு பாத்ரூம் நீட்டு இருந்த ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்டோர் எங்கெங்கே பார்த்து மார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டு பிளேட்டெல்லாம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்டோர் பிளேட்டெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ட்ரில்லெல்லாம் போட அலோட் கிடையாது அந்த அப்பார்ட்மெண்ட். டிவிஎஸ் பெனிசுலா அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் நேமு. ஸோ அலோடு இல்லைன்றதுனால ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எங்கெங்கே ட்ரில்லிங் ஒர்க் பண்ணணுமோ 3 ஏசிக்கும் எல்லாத்தையும் ட்ரில்லிங் ஒர்க் பண்ணிட்டோம். ட்ரில்லிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இன்டோர் யூனிட் 3 ஏசிக்கு, அவுட்டோர் யூனிட் 3 ஏசிக்கு எல்லாமே தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப் அவங்க எடுத்துட்டு வந்ததில் நிறைய டேமேஜ் இருக்குது. ஸோ காப்பர் டியூப் எல்லாமே புது ஃப்ளாரிங் பண்ணிவிட்டு எங்கெங்கே டேமேஜ் எல்லா இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு புது ஃப்ளாரிங் பண்ணிவிட்டு அவுட்டோரில் கனெக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இடமே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்சாலும் நம்ம பார்த்து எல்லாமே பக்காவாக இன்ஸ்டாலேஷன்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கேஸ் லீக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு ஏசிக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் பைப் டேமேஜ் ஆயிருக்கு போல், அது நமக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் அந்த பைப்பையும் வெல்டிங் அடித்து கேஸ் ஓப்பன் பண்ணி கேஸ் லீக் எல்லாமே 3 ஏசிக்கு செக் பண்ணிவிட்டு வாட்டரில் எங்கன்னா லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்மளும் தண்ணியெல்லாம் ஊற்றி செக் பண்ணி பார்த்து நம்மளும் சைட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி ஏசி ரிலேட்டடான வீடியோஸ் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏசி ஏதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.